ஹாய் ஃபோக்ஸ், திஸ் இஸ் ஓகே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். L2 எம்புரான் அந்த படத்தோட மூவி தான் பார்க்க போவோம். ஸோ இந்த படத்தில் வந்து மோகன்லால் சாரோட மாஸ் அப்பேர் இருக்கு, பிருத்திவிராஜோட ஹாலிவுட் ஸ்கில் டைரக்ஷன் இருக்கு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல. முரளி கோபி அவரோட டீப் ரைட்டிங் இதெல்லாமே இந்த படத்தில் இருக்குது. மலையாளம் சினிமாவில் இவ்வளவு கிராண்டியாக மூவி வருது ரொம்ப ரேரு. இந்த படம் அந்த விதத்தில் இதுதான் நம்பர் ஒன். இதுக்கு மேலே மலையாள படம் இவ்வளோ கிராண்டியாக எடுத்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எவ்வளவு ப்ளஸ் இந்த படத்தில் இருந்தாலும் இந்த படத்தில் சில ஃப்ளாஸும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, முரளி கோபி அவரோட ரைட்டிங், டீப் ரைட்டிங், இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், லோக்கல் பாலிட்டிக்ஸ், எக்கனாமி, ஹிடன் பவர் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கிற ஒருத்தரால தான் இப்படி ஒரு ரைட்டிங் பண்ண முடியும். அவரோட ரைட்டிங் ரொம்ப பர்ஃபெக்ட்னு இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கிறனால தான் அந்த ஹாலிவுட் லெவல் படம் பார்த்த எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஹாலிவுட் படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, முக்கால்வாசி பேருக்கு தியேட்டரில் வந்து அப்படி தான் இருந்தது. எப்படி சொல்கிறது, அந்த ரைட்டிங் வந்து நிறைய பொலிட்டிக்கல் லேயர்ஸ் வந்து அவரோட ரைட்டிங்கில் வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரைட்டர்ஸை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுக்கணும்னு சில பல டேரக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, பிருத்திவிராஜ் சாரோட டைரக்ஷன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டவுட்டாக இருந்துச்சு, இந்த படத்தை உண்மையில் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹாலிவுட் ஸ்கேலில் இருந்தது சீன்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே, அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வரதாகட்டும், அந்த சர்ச் ஃபைட் ஆகட்டும், சர்ச்சு கீழே அந்த கிராஸு, சர்ச்சில் ஒன்று அந்த கிராஸு கீழே உழுவுறது, அது எல்லனமாகுது, அந்த ஃப்ரேமு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஐயோ, பிருத்திவிராஜ் சாருக்கு இவ்வளோ நாலேஜாக, இவ்வளவு இன்டெலெக்சுவலான ஒரு ஆளை பிருத்திவிராஜ் சார் அவர் நடித்த படங்களில் கூட இந்த மாதிரிலாம் தெரியல. பட் அவர் எடுத்த இந்த எம்புவான் படத்தில் வந்து அந்த ஃப்ரேம் வைக்கிற விதமாகட்டும், படத்தில் அவர் காட்டின விஷயமாகட்டும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஹாலிவுட் படத்துக்கு குறைவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். தமிழில் பிரம்மாண்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மலையாளத்தில் இதுதான் பிரம்மாண்டமான படம். இதுக்கப்புறம் இதை தாண்டி இவங்க என்ன பிரம்மாண்டமாக படம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக இந்த படத்தை வந்து பிருத்திவிராஜ் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த படத்தோட பிளாட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன பிளாட் அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட் வர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் உள்ள மேக்ஸிமம் ஸ்டேட் வந்து ஆட்சியில் இருக்காங்க. கேரளா மாதிரி 1-2 ஸ்டேட் தான் விட்டு போயிருக்கு. எதுக்கு அங்கேயும் விடணும், நம்ம அங்கேயும் ஆதிக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்டில் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முயற்சிக்கிறாங்க. இன்டேரக்டே இது ஒரு பார்ட்டியை தான் டினோட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து எதையுமே டேரக்டர்லாம் சொல்ல, எல்லாமே இன்டேரக்டாக இந்த குகிடுன்னு சொல்லுவாங்களா, அங்கங்கே அந்த மாதிரி குகிடு வச்சு இதுதான் அப்படின்ற மாதிரி அப்படி சுகர் கோட் பண்ணி வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாட்டு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, என் ஊரில் என் ஸ்டேட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை வந்து காப்பாற்றுறாரு. அதுதான் படத்தோட பிளாட்டு. பட் இந்த பிளாட் படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஹீரோவோட கேரக்டரைசேஷன் தான். அதாவது இப்போது நம்ம வந்து இலுமினாட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இலுமினாட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா, ஆன்டி இலுமினாட்டின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதாவது நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். நம்ம இலுமினாட்டின்ற விஷயம் கெட்டது, அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி, வேர்ல்டை வந்து அதுதான் ரூல் பண்ணுது, அந்த சொசைட்டியில் உள்ளவங்க ரூல் பண்ணுறாங்கன்னு நம்ம அதை போய் தப்பாக தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி ஒன்று இருந்ததுன்னா, இப்படி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கும் தானே, நல்ல சீக்ரெட் சொசைட்டி இருக்கும் தானே, அப்படி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருந்ததுன்னா அதில் ஒருத்தன் வந்து பெரிய ஆளாக இருந்தானா அவன் எப்படி இருப்பான், அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ மோகன்லால் சார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதோ அது எல்லாத்தையுமே அவர் பார்த்து ஹேண்டில் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு காட் மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அவரால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இறங்கி போய் பண்ண முடியாது, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நடக்கும்போது நடக்கட்டும், புத்தி போகும்போது நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் வந்து மோகன்லால் சார் வந்து காட்டுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்சுவல் பிளாட்குள்ளே, அதாவது கேரளாக்குள்ளேயே வந்து மோகன்லால் சாரோட என்ட்ரி வந்து இருக்கும். வேர்ல்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறது இந்த கேரளாவில் நடக்கிற இந்த ஒரு சின்ன பிரச்சனை சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மேக்கிங் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹாலிவுட் ஸ்கேலில் உள்ள மேக்கிங்கு. ஸோ இந்த மாதிரி
இவ்வளவு செலவு பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் இது வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயமா தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்போது இன்னொரு ப்ளஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் தேவோட பிஜிஎம் அல்டிமேட்டுங்க. எனக்கு பிஜிஎம் கேட்கும்போது யார் மியூசிக் டைரக்டர் யார் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக போட்டிருக்காங்க. படத்தில் உள்ள ஒவ்வொரு சீனையுமே வந்து எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும். அந்த மோகன்லால் சார் வர சீன் ஆகட்டும், வேறு சப்போர்ட்டிங் கேரக்டர் வர சீன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே செம மாசா ஒரு எலக்ட்ரிஃபைங் பிஜிஎம் வந்து போட்டிருக்காங்க. இப்போது நெகட்டிவ் பார்க்கலாம். நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் படம் நல்லா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஸ்லோ. ரொம்ப ட்ராக் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். இது மலையாள படமாக இருந்தாலும் 90% ஆஃப் த டயலாக் வந்து இங்கிலீஷில் இருக்கும். பேலன்ஸ் 10ல் 5% டயலாக் ஹிந்தியில் இருக்கும். வெறும் 5% டயலாக் மட்டும்தான் மலையாளத்தில் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ரொம்ப டீப்பான டயலாக்ஸு, டீப்பான சீன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ஆடியன்ஸால் கிராஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் அது கஷ்டம் தான். பிகாஸ் எல்லா சீனையுமே அவங்க படத்தை பார்த்துட்டு கீழே வர சப்டைட்டிலையும் அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து இந்த படத்தில் உள்ள ஒரு மைனஸு. ஜென்ரல் ஆடியன்ஸ் ஐ டோன்ட் ஐ ஐ ஐ எனக்கு ஷுவராக தெரியல அவங்க இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு உள்ள மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் என்னென்னா அடிச்சுப்பாங்க, அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் எல்லா படத்துலேயும் அதான். பட் அந்த அடிச்சுக்கிற விஷயத்த கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டிக்கலாம். பட் அதையுமே மோகன்லால் சாருக்கு ஒரு மாசு, பிருத்திவிராஜ் சாருக்கு ஒரு மாசு, இந்த சைடு வில்லனை வந்து அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ லூசிஃபை 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொவினோ தாமஸோட ஒரு டிரான்சிஷன் காட்டியிருப்பாங்க கிளைமேக்ஸில். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுலேயுமே கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாவில் தான் காட்டியிருக்காங்க. டொவினோ தாமஸ்க்கு பதிலாக பேக் அவுத்தவங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உள்ள மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஃபுல்லாகவே அந்த இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரூட்டடாக இல்லை படம். ஃபஸ்ட்டு கேரளாவில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஃபுல்லாக உலகத்தில் நடக்கிறது, ஃப்ரான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு லண்டனு, ஈரான் அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ போவானுங்க. கப்புகா காக்டெல்லு அப்படி அவன் ஒருத்தன் இருக்கான், இது கப்புகான்னு ஒருத்தன் இருக்கான், அவனோட காக்டெல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி போகும்போது எப்போவுமே ஒரு படம் ரூட்டடாக இருக்கும்போது தான் ஆடியன்ஸோட நல்ல அந்த கனெக்டிங் ஃபேக்டர் இருக்கும். ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும். பட் அது வந்து இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது. மறுபடியும் கேரளாக்குள்ளே வருவாங்க. அப்புறமேட்டு பார்ட் 3க்கு லீடு கொடுப்பாங்கல்ல, அந்த லீட் ஓகே, அந்த செட்டப் ஓகே. பட் அதுவுமே மறுபடியும் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸை பற்றி தான் பேசுவாங்க. அது வந்து சைனாவோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த படத்தை பீப்புளுக்கு பிடிக்கலாம். பிடிச்சாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ மொத்தத்தில் எம்புகான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா இருக்குது. பட்டு செம்ம படம், அங்கே போயிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு படம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படியே பொறுமையாக இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ஒரு பொறுமை கண்டிப்பாக வந்து வேணும். ரொம்ப லேகான ஸ்க்ரீன் ப்ளே, இங்கிலீஷ் டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு, கிளைமேக்ஸ் டைட்டாகலாம், இன்னும் டைட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனஸ்லாம் இருந்தாலுமே டீப் ரைட்டிங் அண்டு அந்த பாலிட்டிக்கலில் அவங்க காட்டின லேயர்ஸு, மோகன்லாலோட மாஸ் அப்பல், இதெல்லாமே இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம். ஸோ இந்த படத்தை பார்க்கலாம், ஒரு டைம் வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 10. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.